ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜனவரி 2026 இருந்து நீங்கள் சில்வர், அதாவது வெள்ளியை நாங்கள் எந்த நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக, அதாவது உலகத்திலேயே அதிகமாக வந்து சில்வர் ஸ்டாக் வச்சுருக்கிற கண்ட்ரீஸில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற சைனாவோட பிரசிடென்ட் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஓகே, இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவால் அரெஸ்ட் ஆகி நாடு கடத்தப்பட்ட நிக்கோலஸ் மாதுரோ அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 1200 1200 டன்ஸ் ஆஃப் சில்வரை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இதே நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்தோம்னா, ஸோ இப்போ ரொம்ப ரீசெண்ட் டேஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து ஜெட் வேகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக மேலேட்டே இருக்குது. அதாவது பயங்கரமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ மேலே சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இப்போது இந்த சில்வர் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அசுர வேகத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? அப்படி இல்லாட்டி ஏன் உலக நாடுகளோட கவனம் எல்லாம் இப்போ திடீர்னு வந்து சில்வரோட எப்படி சொல்லுது, ஆமாம் சில்வருக்கு மேலே விழுந்திருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம சைனாவோட பிரசிடென்ட் மிஸ் ஜின்பிங் ஸோ எதுக்காக வந்து சில்வர் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. ஸோ எப்படி சொல்லுது, அப்போ வந்து சில்வரில் தான் வந்து ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரியே தோணுது. ஸோ அதனால தான் வந்து சைனா பிரசிடென்ட் வந்து ஏதோ பிளான் பண்ணி கேம் விளையாடுறாரா, இப்படி நிறைய கேள்விகள், நிறைய மர்மங்கள் இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் விளையாட்டம் இதோட நிற்குமா, இல்லை இதோட இன்னும் பயங்கரமாக அவங்க உச்சத்தை தொடுமா? ஸோ இது கூட வெளியோட இந்த திடீர் விளையாட்டுறதுக்கு வேறு ஏதாச்சும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்ல டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த மர்மங்கள், அதாவது என்னெல்லாம் மர்மங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து அன்ரிவீல் பண்ணலாம். ஸோ வெள்ளி தான் அடுத்த தங்கம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இன்னும் 1 or 2 years நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே அதுதான் நடக்க போகுது. அதுக்கான அறிகுறிகள் தான் இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து வெள்ளியோட விலை ஏறிக்கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளி வந்து நிறைய வாங்கி குவிக்க வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இதுவே தங்கமாக மாறிடும். அதாவது நம்மளால் வெள்ளியை கூட வாங்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வே நீங்கள் பாருங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2015 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,000 rupees. ஆனால் இன்னைக்கு வந்து 1 கிலோ சில்வர் எவ்வளோ தெரியுமா? 3,45,000 rupees. ஸோ இது கிட்டத்தட்ட 890% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த ரேட் வந்து இதோட நிற்க போகிறதில்ல, இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த வெள்ளியோட விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்போது தங்கத்தோட ரேட் வந்து லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ எல்லோரும் வந்து வெள்ளியை வாங்குறாங்க அப்படின்ற காரணத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ அதை விட முக்கியமாக இன்னும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா இப்போது அதிரடியாக மாறிக்கிட்டு வர இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் சில்வருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சில்வருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு எல்லா நாடுகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸோ இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட சொல்லலாம். ஸோ வந்து ஆமாம், ஆக்சுவலி ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில்வர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இப்போது என்ன ஆச்சுன்னா இப்போது இந்த ஃபாசில் ஃபியூலோட ஸ்டாக் வந்து காலி ஆனதுனாலும் இதோட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால நிறைய ஹார்ம்ஃபுல்லான கேஸ் எமிஷன், சிவியரான ஏர் பொல்யூஷன் அதெல்லாம் க்ரியேட் ஆகுது. ஸோ அது க்ரியேட் பண்ணுது அப்படின்ற அவேர்னஸ் வந்து எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸில் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் சொன்ன இந்த ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது இந்த சோலார் எனர்ஜி கன்வென்ஷன் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படி இருக்குது, ஹைட்ரஜன் வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் இருக்கிறது சைனா தான். ஸோ சைனா தான் வந்து நிறைய சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, ஸோ அதெல்லாம் அப்புறம் இந்த விண்ட் எனர்ஜி அதெல்லாம் நிறைய சைனா தான் வந்து இப்போதைக்கு வேர்ல்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோலார் செல்ஸ் அப்புறம் இந்த மற்ற இன்வென்ஷன்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கும், எப்படி எல்லாத்துக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த டிவைஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புது டெக்னாலஜிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அதை விடுங்க, நம்ம இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குல்ல, ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ், சோலார் பேனல்ஸ், அப்புறம் பேட்டரிஸ், ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது சில்வர் மட்டும்தானா?
ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதால, அதாவது இந்த சில்வரில் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டிவைஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்து ஆக்சுவலி சில்வர் தானா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபிக் அப்புறம் வாட்டர் பியூரிஃபையர்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளியோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அதாவது இந்த வெள்ளி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன்ஸோட ரூட். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இந்த வெளியில தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சோலார் பேனல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இப்போ இந்த ரீசெண்டான இந்த இன்வென்ஷன்ஸில் சைனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க கண்டுபிடிச்ச இந்த மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் இனிமேல் சில்வர் தான் வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறதாகவும் இவங்களே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கும் தெரிஞ்சும் போச்சு. ஸோ அதே டைம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இந்த உலகத்தில் சில்வர் அதிகமாக வச்சுருக்கிற நாடு சைனா தான். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த சைனாவில் வந்து நிறைய புது புது இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இருக்குல்ல, ஸோ நிறைய கண்ணும் பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இப்போ வந்து வேர்ல்டில் வந்து சில்வர் நிறையவே இல்லை, ஏன்னா எல்லாமே சைனா கிட்ட இருக்குது. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து சைனா கிட்ட தான் சில்வர் வாங்கி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது சைனா வந்து அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டாக இருக்கோ அந்த ரேட்டு தான் வைப்பாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இது எப்படின்னா வந்து சைனா வைக்கிறது தான் ரேட்டுனே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது இந்த சில்லரோட விலை ரொம்ப ஏறிட்டுருக்கு. அதுவும் இதுதான் வந்து இப்போ சைனாவோட வேர்ல்டு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து மெயின் பிளேயர். ஸோ இப்போது சைனா போட்ட இந்த மாஸ்டர் பிளானால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக சில்லர் வச்சிருக்கிற நாடு கூட அதாவது ஆட்டோமேட்டிக்காக பதுக்கி வச்சிருக்கும். ஸோ சில்லரோட ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இது நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் 1 கிலோ வெள்ளியோட விலை 5 லட்சத்தை தாண்டுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ மக்களே முடிச்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நியூஸ் என் சேனல் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.